பார்ப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்று காலையிலிருந்து தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இன்று 2 அரையிறுதி போட்டி நடப்பதாக இருந்தது. உலகக்கோப்பை மகளிருக்கான பெண்களுக்கான உலகக்கோப்பை T20 போட்டியில் அரையிறுதி போட்டி இன்று 2 போட்டிகள் நடப்பதாக இருந்தது. காலையில் முதல் போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்தியா குரூப் ஏவில் முதல் நிலையில் இருக்கும் நிலையில் அந்த சூழ்நிலை காரணமாக அவர்கள் இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே நாம் பார்க்கிறோம் 2வது செமிஃபைனல். இந்த 2வது செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையே நடக்கக்கூடியது. தென்னாப்பிரிக்கா டாஸில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தற்போது மைதானம் தயாராகிவிட்டது. தென்னாப்பிரிக்கா டாஸில் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்திருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக தற்போது இங்கே நாம் பார்க்கிறோம் போட்டி நடப்பதற்கான வாய்ப்பு மிக விரைவில் நடக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் போட்டி நடக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இந்த போட்டியினுடைய நேரங்களில் பார்த்திருப்போம். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் கைப்பற்றினருக்கு ஒரு மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். டாஸில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது முழு போட்டி 20 ஓவர் போட்டி மூலியமாக நடைபெறும் என்ற அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது இங்கே போட்டிக்கான அனைத்து நிகழ்வுகளும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு விஷயத்தை நாம் வலியுறுத்த விரும்புகிறோம். காரணம், மழை காலையில் இரவு முழுவதும் மழை பெய்ததன் காரணமாக காலையில் அதை தயாரிக்க முடியவில்லை. அதாவது மைதானம் அந்த அளவிற்கு ரெடியாகவில்லை. தற்போது கவர்ஸ் எல்லாமே எடுத்துவிட்டார்கள். அங்கே எந்த விதமான கவர்ஸ் இல்லை. ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஹீலி, மூனி, லானிங், மெக்லானிங், கிராடனர், ஜானசன், ஹைன்ஸ், கேரி, மொலக்ஸ், வார்ஹாம், கிமன்ஸ் அண்ட் ஸ்கவுட் இவர்கள் இத்தனை பேட்ஸ்மேன்கள் மற்றும் பந்து வீச்சாளர்கள் வர இருக்கிறார்கள். அதற்கடுத்து தென்னாப்பிரிக்காவில் லிசலி, நீக்கர்க், லூஸ், Preez, Wolvaardt, Tryon, Nadine, Trisha, Ismail, Khaka and Mlaba இத்தனை பிளேயர்களும் விளையாட இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வு. ஆகவே செமிஃபைனல் 2 நிச்சயமாக நடக்கும். அதற்கான எல்லா நிலையும் இங்கே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்தியாவை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். இங்கே அனைத்து நிகழ்வுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. போட்டி ஆரம்பிப்பதற்கு இன்னும் சற்று நேரத்தில் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. இங்கே பார்வையாளர்கள் கூட அதிக அளவில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய ஃபேன்ஸ் மற்றும் பார்வையாளர்கள், அதோடு தென்னாப்பிரிக்காவினுடைய பார்வையாளர்கள் கூட இந்தியா இங்கிலாந்தோடு விளையாட வேண்டிய நிகழ்வில் இந்தியா வெற்றி பெற்றிருப்பதாக இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போட்டியில் தற்போது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்தியாவோடு விளையாட இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் தற்போதைய நிகழ்வு. அங்கே பார்வையாளர்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதிகமான பார்வையாளர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நாம் எதிர்பார்க்கலாம் என்ற நிகழ்வோடு நாம் மீண்டும் போட்டியின் உள்ளே செல்ல இருக்கிறோம். தற்போது இங்கே கமெண்டேட்டர்ஸ் வந்துவிட்டார்கள். அவர்கள் கூட மிகுந்த சந்தோஷத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மைதானம் மிகவும் விரைவாக தயாராகிவிட்டது. இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவினுடைய வீரர்கள் அங்கே வீராங்கனைகள் அங்கே களத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்களும் வர இருக்கிறார்கள். அனைவருமாக இணைந்து நிச்சயமாக போட்டியில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் தற்போது களத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். 2 பேட்ஸ்மேன்கள் தயார் நிலையிலே தற்போது போட்டி நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் தயாராகிவிட்டது. தற்போது ஆஸ்திரேலியாவினுடைய 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தென்னாப்பிரிக்காவினுடைய பிளேயர்கள் அனைவரும் தயாராகிவிட்டார்கள் என பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னும்
ஒரு சில நிமிடங்களில் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து STV தமிழ் சேனலை பார்த்து ரசிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்கிறோம். இந்த போட்டி நிச்சயமாக நடைபெறும் என்ற ஒரு நல்ல நிகழ்வோடு நாம் இந்த போட்டியின் நேரலை தொடர இருக்கிறோம். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய புதிய தகவல்கள் அனைத்தும் நாம் நேரலையிலே வழங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு அரையிறுதிப் போட்டி, இரண்டாவது அரையிறுதிப் போட்டி சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட். தென்னாப்பிரிக்கா டாஸில் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்திருப்பதன் காரணமாக தற்பொழுது ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அம்பையர் தயாராக வந்துவிட்டார்கள். இரண்டு அம்பையர்களை நாம் பார்க்கிறோம். மூனி ஓப்பனிங் தயாராக மெக்லானிங்கோடு இன்று செல்கிறது. தென்னாப்பிரிக்காவினுடைய அனைத்து பிளேயர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள், இங்கே தயாராக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தென்னாப்பிரிக்க வீரர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவினுடைய அருமையான ஒரு போட்டி நேரலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான வரவேற்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்க வீரர்களை அடுத்து ஆஸ்திரேலியாவினுடைய பேட்ஸ்மென் இருவரும் களத்தில் இறங்குகிறார்கள். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் அட்மாஸ்பியர். இது இந்தியாவுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் இறுதிப் போட்டியில் அதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகச்சிறப்பான ஒரு நேரலையை நாம் பார்த்திருக்கிறோம். தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இருவரும் விளையாட வந்திருக்கிறார்கள். ஆகவே ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்து தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். முதல் ஓவரை சந்திக்க இருக்கிறார்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். பார்வையாளர் தொடர்ந்து இணைந்திருங்கள். அருமையான ஒரு போட்டி நேரலையை பார்ப்பதற்காக அரை இறுதிப் போட்டி, தென்னாப்பிரிக்காவின் அரையிறுதிப் போட்டி நேரலையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மரிசான் கேப் இல்லை, இங்கே அலிஸ்பெரி இல்லை ஆஸ்திரேலியாவிலே. இரண்டு புதிய பிளேயர்கள் ஆஸ்திரேலியாவிலே மணிகளுடன் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருக்கிறார்கள். பார்க்கலாம். இன்னும் அலிசா ஹீலி பெஸ்ட் மூனியோடு இணைந்து ஓப்பனிங் பேராக களமிறங்கியிருக்கிறார்கள். அலிசா ஹீலி, பெஸ்ட் மூனி இருவரும். தென்னாப்பிரிக்க அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுமா, என்ன நடக்கும் என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவல்களோடு நாம் நேரலையிலே பல புதிய நிகழ்வுகளோடு நாம் காத்திருக்கிறோம். இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். போட்டி ஆரம்பித்திருக்கிறது. இஸ்மாயில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஷப்னம் இஸ்மாயில் பந்து வீசியிருக்கிறார். 31 வயது, ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம். ஒரு விக்கெட் மட்டுமே இதுவரை வீசியிருக்கிறார். ஒரு போட்டியில் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார். அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். Eight, 7, 6, 5, 4, 3, 2, 1. Match starts here. அருமையான ஒரு நிகழ்வு. ஷப்னம் இஸ்மாயில் ஸ்டார்ட் பவுலிங். ஃபர்ஸ்ட் பால். அருமையான பந்து பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம். போட்டி ஆரம்பித்திருக்கிறது. முதல் பந்து வீசப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா விளையாடக்கூடிய இரண்டாவது அரையிறுதிப் போட்டி. முதல் அரையிறுதிப் போட்டி மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டு இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இறுதிப் போட்டிக்கு. இங்கே யார் வெற்றி பெறுவார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக
மீண்டும் இங்கே யார் வெற்றி பெறுவார்களோ அவர்கள் இந்தியாவோடு விளையாட இருக்கிறார்கள். இறுதிப் போட்டியில் இங்கே இரண்டாவது பந்திலேயே ரெவ்யூ செல்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் LBWவிற்கு அவுட் கேட்கிறார்கள். One threat is not happy with the go for a review. Kapp, the captain of South Africa, அங்கே இங்கு பார்த்து கொண்டிருக்கிறார். Shabnim, Ismail அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து நோ ரன். Alyssa Healy, நிதின் மேனன் அம்பையர் அங்கே களத்தில் இருக்கிறார். நாம் பார்க்கிறோம். Alyssa Healy டெத் மூனியோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அம்பையர். இங்கே இம்பார்ட்டன்ட் அம்பையர், 2 அம்பையர் இங்கே இருக்கிறார்கள். லெக் அம்பையராக இம்பார்ட்டன்ட். அடுத்த பந்து இந்த முறை மேலே எழுதி அடிக்கப்படுகிறது. 4 ரன்கள். சூப்பர் ஷாட். அருமையான ஒரு ஷாட். Alyssa Healy அருமையான ஒரு ஷாட். சூப்பர் ஷாட். இந்த கவர் டிரைவ். நோ ஃபீல்டர். 6 ஓவர்களுக்கு பவர் பிளே இருப்பதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை. ஆகவே அழகாக தூக்கி அடித்தார். 4 ரன்கள். இஸ்மாயிலினுடைய அடுத்த பந்து 1 ரன்னை பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. பெற்றுவிட்டார்கள். 5 ரன்கள். ஆஸ்திரேலியா 5 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். முதல் பந்திலேயே LBW தோற்பிக்கப்பட்டது. ஆனால் பிச்சிங் அவுட் சைட் நன்றாக தெரிகிறது. அதே போல அந்த பந்து நிச்சயமாக அவுட்டும் இல்லை. தென்னாப்பிரிக்கா அதை ரெவ்யூ செய்திருந்தால் நிச்சயமாக அதை ரெவ்யூ இழந்திருப்பார்கள். அது நாட் அவுட் என்பது உறுதியாகிறது. மீண்டும் பார்க்கிறோம். அருமையான ஒரு அமைப்பு இங்கே நாம் பார்க்கிறோம். இது அரையிறுதி போட்டி. இங்கே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர் இந்தியாவோடு இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக கருதக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி அன்று பெண்களுக்கான T20 இறுதிப் போட்டி நடக்க இருக்கிறது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. அடுத்த பந்து இந்த முறை லெஃப்ட் சைடில் திசை திருப்பி கொண்டிருக்கிறார். தேர்ட் மேன் அங்கே ஃபீல்டிங் செய்திருக்கிறார். 1 ரன் மட்டும் பெறுவதற்கான வாய்ப்பு. 6 ரன்கள் முதல் ஓவரில். டெத் மூனியோடு Alyssa Healy, ஓப்பனிங் ஸ்டார் ஆஃப் ஆஸ்திரேலியா, மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டு நாட்களாக இங்கே மழை பெய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய போட்டி எவ்வாறு இருக்கும் என்று. Alyssa Healy, இஸ்மாயில், Sune, லூஸ் என்று தொடர்ந்து பார்க்கலாம். இவர்களெல்லாம் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடியவர். 67லிருந்து T20 இருக்கிறவர் Alyssa Healy. இஸ்மாயில் 99லிருந்து T20 கிரிக்கெட் இன்டர்நேஷனல் இருக்கிறவர். 47 போட்டிகள் Sune லூஸ் இதுவரை விளையாடி இருக்கிறார்கள். 99 போட்டிகள் இஸ்மாயில் விளையாடி இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். Ayabonga Khaka இருக்கிறார். Marizanne இல்லை. ஆகவே பார்க்கலாம் என்று. ஃபீல்டிங் தவற விட்டிருக்கிறார்கள். ஆகவே 2 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல்.
நீங்கள் இங்கே பார்க்க இருக்கிறது தென்னாப்பிரிக்காவினுடைய தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டனாக டேனி வென்கர், அதுக்கடுத்து த்ரிஷா செட்டி, அடுத்து ப்ரீஸ், அடுத்து மரிசன்ன காப் இன்று விளையாடவில்லை. ஆகவே லூஸ், அதைத் தொடர்ந்து ட்ரியான் இருக்கிறார், அதைத் தொடர்ந்து கிளாஸ், இஸ்மாயில் இருக்கிறார், அயபொங்கா காக்கா இருக்கிறார், லிஸ்லி இருக்கிறார், மலபா இருக்கிறார், அவரும் கூட அடுத்த களமிறங்க இருக்கிறார். அதுபோல் வோல்வார்ட், இத்தனை பேட்ஸ்மேன்கள் மற்றும் பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள். இது தென்னாப்பிரிக்காவுக்கான ஒரு நிகழ்வு நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். 8 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள், விக்கெட் ஏதும் இழப்பில்லை. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அருமையான ஒரு பந்து வீச்சு. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ரிச்சல் ஹைன்ஸ் அண்ட் நிக்கோலா ஹாரி அண்ட் அலேசா ஹீலி, டிமன்ஸ், அதுபோல் பெஸ்மோனி, ஸ்கவுட் அண்ட் சுவிட்சர்லாந்து இல்லை. அது பதிலாக கார்டனர் இருக்கிறார், ஜனாசன், எலிசி பெரி இல்லை. மீண்டும் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் வர இருக்கிறது. மெக்லானிங் த கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியா. இதுவரை ஆஸ்திரேலியா போட்டியில் வெற்றி பெற்றது என்பதை பார்க்கும்போது எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், வின்னராக ஆஸ்திரேலியா உலகக் கோப்பையை பெற்றிருப்பது 4 முறை பெற்றிருக்கிறார்கள். அதில் 2010, 2012, 2014, 2018 4 முறை கோப்பையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்கள் தொடர்ந்து பல்வேறு புதிய நிகழ்வுகளோடு நாம் தொடர்ந்து இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளோடு நீங்கள் பார்க்கலாம். இது 2வது அரையிறுதி போட்டி. நேரலையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அலிசா ஹீலி 5 ரன்களுடனும் பெஸ்மோனி 4 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். இந்த முறை அந்த பந்து பின்புறமாக 1 ரன் மட்டுமே அயபோங்கா காக்கா மிக சிறப்பாக பந்து வீசியிருக்கார். 3 ரன்கள் மட்டுமே இந்த ஓவரிலே பெற முடிந்தது. ஆகவே இன்னும் பல்வேறு ஓவர்கள் மீதம் இருக்கிறது. 2 ஓவர், இன்னும் 4 ஓவர் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 4 ஓவர் முடியும் போது முதல் 4 ஓவர் முடியும் போது இங்கே பவர் பிளே முடிவடையும். அதற்குள் ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் எத்தனை ரன்களை பெறுவார்கள் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக ஆஸ்திரேலியா மிக அதிகமான ரன்களை பெற்று அதன் மூலமாக தென்னாப்பிரிக்காவை வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பார்கள். நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது இன்று நடக்குமா என்பதை பார்க்கலாம். மைதானம் மிகவும் சிறப்பாக தயாராகி இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், மழைக்கான எந்த அறிகுறியுமே இங்கு இல்லை. அந்த அளவிற்கு தயார் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் நிச்சயமாக அதற்கான அறிகுறி தெரியும் என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து இந்த முறை அழகாக அடித்தாடி இருக்கிறார். கேட்ச் பிடிப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் பின்னே நோக்கி நகர்ந்து வருவதற்குள் அந்த பந்து அவர் கடந்து சென்று விட்டது. இல்லையென்றால் அருமையான ஒரு கேட்ச் பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர் நகர்ந்து வருவதற்குள்ளே அந்த பந்து சென்று விட்டது என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அது வாய்ப்பும் குறைவு. ஆகவே தொடர்ந்து பார்க்கிறோம். 4 ரன்கள் 13 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்த்திருக்கிறோம்.
இஸ்மாயில் மிகச்சிறப்பான பந்து வீச்சாளர், தொடர்ந்து பந்து வீசி கொண்டிருக்கிறார். அவர் அனுபவம் வாய்ந்த மிகச்சிறந்த தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான ஒரு ஷாட் இந்த முறை அலிசா ஹீலி மிகச்சிறப்பாக அடித்து அடைக்கிறார். இருவரும் தலா 9 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக 14 ரன்கள், தற்போது 18 ரன்கள். ஆஸ்திரேலியா 18 ரன்கள். விக்கெட் எதுவும் இடத்திலே 3 ஓவர் முடிய போகிறது. இறுதியாக 3வது ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இஸ்மாயில் 2 ஓவரை முடித்திருக்கிறார். 15 ரன்கள் இதுவரை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஷப்னிம் இஸ்மாயில் இதுவரை பெரிய அளவில் விக்கெட்டுகளை எடுக்கவில்லை என்றாலும் மிக அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். இந்த முறை மட்டுமே அவருக்கு விக்கெட் குறைவாகிறது. ஏனென்றால் அவர் கலந்து கொண்ட போட்டி என்று எடுக்கும்போது மிக குறைந்த போட்டிகளில் தான் அவர் கலந்து கொண்டார். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியாவை எந்த அளவிற்கு வெற்றி கொள்ள இருக்கிறார்கள், எத்தனை ரன்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த நடக்கும் போட்டி நிச்சயமாக மலாபா தற்போது பந்து வீசியிருக்கிறார். இதுவரை 4 போட்டிகளில் கலந்து கொண்டு 2 விக்கெட்டுகளை பெற்றிருக்கிறார் மலாபா. பந்து ஃபீல்டர் 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சில் பொறுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெறுவது என்பதெல்லாம் இங்கே இருக்கிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவை பவர் பிளேயிலேயே குறைந்தபட்சம் ஒரு 2-3 விக்கெட்டுகளை எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அது அமையும். அலிசா ஹீலி அண்ட் பெத்மூனி இருவரும் தற்போது களத்தில் இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுக்காக. மலாபா அடுத்த பந்து. இந்த முறை அருமையான ஒரு ஷாட். ஆனால் ஃபீல்டர் அங்கே டீப் கவர் ஏரியாவிலே ஃபீல்டர் இருப்பதன் காரணமாக இங்கே ரன்கள் எதுவும் தர முடியவில்லை. ஆஸ்திரேலியா 20 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய இலக்கு அதிகப்படியான ரன்களை பெறுவது என்ற ஒரு நிலை நாம் பார்க்கிறோம். அடுத்த பந்து இந்த முறை LBW கேட்கப்படுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படவில்லை. லெக் பை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பந்திற்கு. கேட்கப்பட்டது சரியான ஒரு நிகழ்வு. ஆனால் அது இந்த முறை தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது பந்து. நிச்சயமாக 4 ரன்கள், 25 ரன்கள். அலிசா ஹீலி அண்ட் பெத்மூனி இருவரும் களத்தில் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். மலாபா இதுவரை 2 ரன்கள், 6 ரன்களை மட்டுமே
இந்த ஓவர் இதுவரை பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக மீண்டும் அதற்கான வாய்ப்பு. 2 ஃபீல்டர்களை தடுக்க முயற்சித்தும் 4 ரன்கள். ஸ்ட்ரைட் 4. அலிசா ஹீலி அடுத்தடுத்து ரன்களை அடித்துக் கொண்டே இருக்கிறார். மலாபா தடுக்க முயற்சி செய்தார், ஆனால் முடியவில்லை. அதைத் தொடர்ந்து கேப்டன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அவரும் கூட நீக்கர்க் அப்புறம் கூட தடுக்க முயற்சித்தார், ஆனால் அந்த பந்து மீண்டும் அவரை கடந்து சென்று விட்டது. 4 ரன்கள். லாங் ஆஃப் ஏரியாவிலே 4 ரன்கள். அடுத்த பந்து அருமையான வாய்ப்பு, அவுட் ஆக்குவதற்கான அருமையான வாய்ப்பு, ஆனால் நடக்கவில்லை. அடுத்த ஓவர் முடிவடைந்திருக்கிறது. தற்போது 29 ரன்கள். 4 ஓவர் முடிவடைந்த நிலையில் தற்போது 29 ரன்கள் ஆஸ்திரேலியா எடுத்திருக்கிறார்கள். அலிசா ஹீலி பெத்மோனியோடு இணைந்து விளையாடக்கூடிய இந்த போட்டி அரையிறுதிக்கு இந்தியாவோடு யார் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இறுதிப் போட்டிக்கு இந்தியாவோடு போட்டியிடுவதற்கு இந்த அரையிறுதி 2வது அரையிறுதி போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த இருவரும் இணைந்து 29 ரன்கள் பார்ட்னர்ஷிப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 2வது அரையிறுதி போட்டி. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து அழகாக அடித்து ஆடி இருக்கிறார். வண்டர்ஃபுல் ஷாட், சூப்பர் ஷாட், அருமையான ஒரு கவர் டிரைவ். பெத்மோனி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அயபோங்கா காக்காவுடைய பந்து வீட்டில் அருமையாக அந்த பந்தை அடித்தாடினார். இன் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் கவர் ஃபீல்டர். த பால் வென்ட் ஃபார் 4. அருமையான ஷாட். ஆஸ்திரேலியா 33 ரன்கள். அடுத்த பந்து மீண்டும் அதே போன்ற ஃபீல்டரிடம் நேரடியாக ப்ரீஸ் அங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். ஹீலி பெத்மோனியோடு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி அதிக ரன்களை பெறுவார்கள் என்பது பார்க்கப்படுகிறது. 1 ரன் பெற்றிருக்கிறார்கள் இந்த முறை. அயபோங்கா காக்கா முதல் பந்தை 4 ரன்களுக்கு கொடுத்திருக்கிறார். செட்டி புதிய விக்கெட் கீப்பர் தென்னாப்பிரிக்க அணிக்கு. ரன்கள். 4.3 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை அருமையாக ஒரு கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட் கான். ஹீலி அவுட். ஆஸ்திரேலியா lost the first wicket here, and it's South Africa. What a fantastic catch there. Alyssa Healy got his wicket now. Ayabonga Khaka got a wicket today. Let's wait and see. Alyssa Healy 18 ரன்களோடு பெர்லின் திரும்பிக் கொண்டிருக்கிறார். 4 ரன்களை அடித்திருக்கிறார் இதுவரை. முதல் விக்கெட் ஃபார் ஆஸ்திரேலியா. Ayabonga Khaka முதல் விக்கெட்டை பெற்றிருக்கிறார். தென்னாப்பிரிக்க அணி முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக பல்வேறு ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தென்னாப்பிரிக்க அணியும் கூட மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 4 ஓவரிலே முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. Lanning, captain of Australia, into the crease now. Age 27, right hand batsman, ICC ranking number 5.
Lanning played 4 innings, got 57 runs, 30 only once, and his best is 40 runs so far. Lanning 0 ரன்கள், டெத் மூணு 15 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அருமையான ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்திருந்தாலும் கூட விக்கெட் வீழ்த்தப்பட்டது. முக்கியமாக அருமையான வாய்ப்பது, மிகச்சிறப்பான ஒரு கேட்சை அருமையாக கொடுத்திருக்கிறார் லீசாலி. அருமையான விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அலிசா ஹீலி வைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அயபோங்கா காக்கா முதல் முறையாக ஒயிட் பால் வீசியிருக்கிறார். இந்த ஓவரில் 4-5 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் ஒரு ஒயிட் என்று இதுவரை இருக்கிறது. கடைசி பந்து வீசியிருக்கிறார் அயபோங்கா காக்கா. மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்படுமா என்று பார்க்கலாம். மெக்லானிங் டெத் மூனியோடு இணைந்து விளையாட இருக்கிறார்கள். ஒரு ரன் பெறுவதற்கான வாய்ப்பு. ஷர்மன் அங்கே ஷப்னிம் இஸ்மாயில் அங்கு இருந்தாலும் கூட 2 ரன்கள் எடுத்துவிட்டார்கள். அயபோங்கா காக்கா ஒரு விக்கெட்டோடு முடித்திருக்கிறார். 11 ரன்கள் கொடுத்திருக்கிறார் இதுவரை 2 ஓவரில். மெக்லானிங் டெத் மூனியோடு இணைந்து ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவோடு இணைந்து விளையாடக்கூடிய இந்த 2வது செமிஃபைனல் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், சிட்னி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மழைக்கான அறிகுறி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த விதமான அறிகுறியும் இல்லையாக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2வது செமிஃபைனல். கேப்டன் நீக்கர்க் அவரே பந்து வீசியிருப்பார் என்று தெரிகிறது. நீக்கர்க் 4 விக்கெட்டுகளை இதுவரை வீசியிருக்கிறார் 4 போட்டிகளிலே. 4.55 அவருடைய எக்கனாமி. தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு பவர் பிளேயில் ஒரு விக்கெட் வீசியிருக்கிறார் பல முறை. இன்றும் அது நிகழுமா என்பதை பார்ப்போம். செட்டி as a wicket keeper of South Africa. அடுத்த பந்து அருமையான ஒரு ஷாட், ஸ்கொயர் லெக் ஷாட், 4 ரன்கள். டெத் மூனி மிகச்சிறப்பாக அந்த பந்தை லாபகமாக ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அடித்தாடினார். 4 ரன்கள். 2 ஃபீல்டர் அங்கு இருக்கிறார்கள், ஆனாலும் அதை பிடிக்க முடியவில்லை. நீக்கர்க் முதல் பந்திலேயே 4 ரன்களை கொடுத்திருக்கிறார் கேப்டன் சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்த பந்து இந்த முறை முன்னெடுத்து செல்ல கவர் டிரைவ் ஃபீல்டர் அனுப்பி வந்த எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் அங்கே அழகாக தடுத்து நிறுத்திருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. மெக்லானிங் 2 ரன்கள், மூனி 20 ரன்கள், 42 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறார் அனுபவம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த போட்டி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யாரோ அவர் நிச்சயமாக இந்தியாவோடு இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கிறார். Niekerk, the captain of South Africa, continuing her bowling attack. வாவ், அருமையான ஒரு வாய்ப்பு இங்கே. சூப்பர் பேஸ் பவுலிங் அட்டாக் பை த கேப்டன் கிறிஸ்டன். அடுத்த பந்து இந்த முறை ஒரு இன்னர் எட்ஜ் கிடைத்திருந்து அது ஸ்டம்பில் அடிக்கப்படவில்லை. 1 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு. மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்று வெற்றி பெறுவது இறுதிப் போட்டியிலே இந்தியாவோடு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். செமி ஃபைனல் 2வது போட்டி சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஷாகுதான் அருமையாக இந்த பந்து அடித்து ஆடப்பட்டது. அருமையாக 4 ரன்கள். டெத் மூனி 24 ரன்கள், மெக்லானிங் 3 ரன்கள். கேப்டனுடைய பந்து அழகாக அடித்தாடுகிறார். அங்கே மிட் விக்கெட் மிடான் ஃபீல்டர் அல்ல,
ஆகவே அங்கே பந்து 4 ரன்களை நோக்கி சென்றுவிட்டது. இந்த முறை 1 ரன் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இந்த ஓவரில் மட்டும் 10 ரன்களை கொடுத்திருக்கிறார் கேப்டன். 11 ரன்களை இதுவரை கொடுத்திருக்கிறார். ஆக நிச்சயமாக ஆஸ்திரேலியாவிற்கு மிக சாதகமான ஒரு நிகழ்வு. 48 ரன்கள், 1 விக்கெட் இழப்பு. 6 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த ஓவரோடு பவர் பிளே முடிவடைவதனால் அடுத்து ஆடக்கூடிய அனைத்து பந்துகளுமே நிதானமாகத்தான் அடித்தாட வேண்டும். இல்லையென்றால் 4 ஃபீல்டர்ஸ் அங்கங்கு நிற்க வைக்கப்படுவார்கள். பவர் பிளே முடிவடைந்திருக்கிறது. 4 போட்டிகளிலே ஆஸ்திரேலியா 4 போட்டிகள் வெற்றி பெற்றதாக 8 புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்த 4 போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதாகத்தான் இதுவரை தெரிவிக்கிறது. தென்னாப்பிரிக்கா ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை. இன்று அதை முறியடிப்பார்களா என்பதை பார்க்கலாம். Nadine Klerk 30, Marizanne Kapp பதிலாக இவர் களமிறங்கியிருக்கிறார். 2 போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். 1 விக்கெட் மட்டும் வீழ்த்தியிருக்கிறார். 1 for 17. Klerk முதல் பந்து 1 ரன் பெற்றிருக்கிறார்கள். Sune 81 ரன்கள், அதற்கு அடுத்ததாக 60 ரன்கள் என்று மிகச்சிறப்பாக ரன்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய Sune தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். அப்போ இன்றும் கூட அவர் அதற்கான நிகழ்வை நடத்துவாரா என்பது பார்க்கலாம். Lanning takes to the fielder, no runs, 47-49 for the loss of 1 wicket. 6.2 overs have been bowled so far. Sune against India 6 runs, against Sri Lanka 6 runs, Bangladesh 81 runs, New Zealand 60 runs, South Africa 26 now. Next ball, Shabnim area, there's a fielder and 1 run, 2 runs so far. So it's a 51 for the loss of 1 wicket. 6.3 overs gone. Lanning Smuneயோடு இணைந்து விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பவர் பிளேயில் இதுவரை 48 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். 3 மட்டுமே 25 ரன்கள். Klerk பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அங்கே பார்க்கிறோம். அடுத்த பந்து வைட் அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது. வைட் அறிவித்திருக்கிறார்கள். Klerk அந்த பந்தை இந்த முறை push towards left side and get 1 run. So 54 for the loss of 1 wicket after 6.5 overs.
ஆஸ்திரேலியா 54 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு 7 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. மெக்லானிங் 6 ரன்களோடும் பெத் மூனி 27 ரன்களோடும் களத்தில் இருக்கிறார்கள். 54 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பு. தற்போது கேப்டன் மீண்டும் பந்து வீச வந்திருக்கிறார். கேப்டன் பந்து வீசி கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். அடுத்த பந்து இந்த முறை அடித்தால் இருக்கிறார். ஆனால் நேரடியாக ஃபீல்டரிடம் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. 55 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பு. 7.2 ஓவர்ஸ் கான். இது சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், இரண்டாவது செமிஃபைனல். நீங்கள் பார்த்து கொண்டு வருவது ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவோடு விளையாடக்கூடிய முக்கியமான ஒரு போட்டியாக நாம் பார்க்கிறோம். ஐம்பத்தைந்து ரன்கள், ஒரு விக்கெட் இழப்புக்கு 7.3 ஓவர்ஸ் கான். மெக்லானிங் பெத் மூனி 6 ரன்களோடு மெக்லானிங், பெத் மூனி 28 ரன்கள். தென்னாப்பிரிக்கா கேப்டன் இந்த முறை அருமையான ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு தி 2 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா 57 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் மூனி பெத் மூனியோடு அடுத்த பந்து அழகாக ஒரு அருமையான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட், 6 ரன்ஸ். மெக்லானிங் அருமையான ஒரு ஷாட், கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியா. 68வது 6 இதுவரை இந்த டோர்னமெண்ட்டில். கேப்டனுடைய பந்தை மிக சிறப்பாக 2 ஸ்டெப் முன்னோக்கி நகர்ந்து வந்து அழகாக அடித்தாடினார். 6 ரன்கள். எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் 6 ரன்கள். மீண்டும் இந்த முறை ஸ்வீப் ஷாட். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கிறார். ஆனால் 1 ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SEMI தமிழ் சேனல். தொடர்ந்து இந்த போட்டியுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். இடைவெளியில் சிறிய இடைவெளி.
fantastic wicket now. It's Beth Moody. The dangerous Beth Moody is out now for Australia. A massive wicket for South Africa. இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 68 ரன்களுக்கு 2 விக்கெட். 8.3 ஓவர்ஸ் இதுவரை முடிந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 68 ரன்களுக்கு 2 விக்கெட். தென்னாப்பிரிக்க வீரர்கள் அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். கிளர்க் நாதின் கிளர்க் மிகச்சிறப்பாக அந்த விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். ஜெஸ் ஜொனசன், the new batsman into the crease, left-hand batsman, 27 years of age, 2 runs so far. LBW கேட்கப்படுகிறது அங்கே. நாதின் கிளர்க் மிகச்சிறப்பாக பந்து வீசுகிறார். இந்த முறை அருமையாக ஒரு 4 ரன்கள் அடிப்பதற்கு வாய்ப்பு, ஆனால் 1 ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு அங்கே. மெக்லானிங் ஜோனசன் ஜோனசனோடு இணைந்து over number 9 completed with 69 for the loss of 2 wickets. மெக்லானிங் 19 ரன்களுடனும் ஜெஸ் ஜானசன் 1 ரன்னுடனும் களத்தில் இருக்கிறார்கள். டேனி பென் நீக்கர்க் will continue her bowling attack. South African captain. Anthony Sigas, fantastic score for 346 and Sophie Define 280. Shamari Atapattu number 3. These are all Mlaba got out. Ismail took the wicket. Jess Jonathan is out. Yet another wicket gone. Mlaba got another wicket there. தொடர்ந்து 3வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை மலாபா. ஜெஸ் ஜானசன் அழகாக அந்த பந்தை தூக்கி அடிக்க இஸ்மாயில் அருமையாக எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டராக கடந்து நிற்கும் இஸ்மாயில் அருமையாக அதை கேட்சாக பிடித்துவிட்டார். ஜெஸ் ஜானசன் இஸ் அவுட் ஃபார் 1 ரன். மலாபா காட் another விக்கெட். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா பெரிய அளவில் ரன்களை பெறுவார்களா என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். 69 ரன்களுக்கு 3 விக்கெட் இழப்பு. 9 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 10வது ஓவர் வந்து கொண்டிருக்கிறது தற்போது. முதல் பந்திலேயே ஒரு விக்கெட். ஆகவே மலாபா இன்னும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். You are watching STV Sports Channel. Those who are watching our channel are requested to subscribe and don't forget to recommend our channel to your friends and family. Also requesting you to
press the notification symbol. Gardner, the new man into the crease, 78 runs so far. Mlaba got a first wicket here today. அடுத்த பந்து மலாபா. டாட் பால் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற தற்போது மெக்லானிங் 19 ரன்களோடு இந்த முறை அடித்து ஆடி இருக்கிறார். அருமையான ஷாட் வருமா? இல்லை. இரண்டாவது ஓவர் 11 ரன்கள் கொடுத்திருக்கிறார். 3 டாட் பால், 1 ரன், 1 விக்கெட் என்று மலாபா சிறப்பாக இந்த ஓவரை வீசியிருக்கிறார். கடைசி பந்து, இந்த ஓவரினுடைய கடைசி பந்து மெக்லானிங் அடித்து ஆடுவாரா என்பதை பார்க்கலாம். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு, ஆனால் அதுவும் இல்லை. டாட் பால், 1 ரன் மட்டுமே, 1 விக்கெட், 4 டாட் பால்கள். அருமையான மெக்லானிங் 20 ரன்கள், கார்டனர் இன்னும் ரன் எதுவும் எடுக்கவில்லை. ஆஸ்திரேலியா 70 ரன்களுக்கு 3 விக்கெட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இன்று நடக்கக்கூடிய போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர் இறுதிப் போட்டியிலே இந்தியாவோடு எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அலிசா ஹீலி 18 ரன்களோடு மூனி. அதன் பிறகு தற்போது ஜோஸ் ஜானசன் 3வது விக்கெட். Yet another wicket here. This time it's a Gardner out. A superb bowling by Klerk. A superb wicket too. Gardner is out. Caught behind a superb bowling attack by South Africa. Ashley Gardner is out for duck. Australia is in a deep trouble. The front line batsmen are all gone. The captain only stays there at the crease. 71 for the loss of 4 wickets. It's 10.2 overs gone. Klerk got his second wicket. First ball pushed towards left side, got 1 run.
எஸ், Lee, who is also fielding well today. அடுத்த பந்து டீப் கிளர்க்கினுடைய அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், டேக்கிங் 1 run. டீப் கிளர்க் 3 ரன்களை கொடுத்திருக்கார். ஒரு விக்கெட், ஒரு டாட் பால், 3 ரன்கள் இந்த ஓவரில் இதுவரை. மெக்லானின் 22 ரன்கள். பதினோரு ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 74 ரன்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து ஆஸ்திரேலியா ரன்களை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். டீப் கிளர்க் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 2 for 16 அவருடைய பந்து வீச்சு. இதுவரை 3 ஓவரை வீசியிருக்கிறார். இன்னும் 1 ஓவர் அவரிடத்தில் இருக்கிறது. இதே நிலையில் சென்றால் 164 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவும் கூட அத்தனை விக்கெட்டுகள் வீழ்த்தாமல் இருந்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ட்ரயான் பந்து வீசியிருக்கிறார். அடுத்த ஓவர் ட்ரயான் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட். மெக்லானின் 22 ரன்கள். ஹெய்ன்ஸ் தற்போதுதான் வந்திருக்கார். 2 ரன்களோடு கிடக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைய போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக வருமா என்பது சற்று கடினமான ஒரு நிகழ்வு. இதுவரை 4 விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறார்கள். மெக்லானின் 23 ரன்கள். இந்த முறை அழகாக பின்புறமாக நகர்த்தி அடித்திருக்கிறார். அங்கே 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ஒன்ஸ் அண்ட் டூஸ் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அதிக நேரமாக 4 ரன்கள் வரவில்லை. பவுண்டரியும் 6 ரன்களையும் காணவில்லை. இங்கே ஆஸ்திரேலியாவிடம் 78 ரன்கள், 4 விக்கெட். 1 ரன்னாகத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மெக்லானின் 24 ரன்கள், ஹெய்ன்ஸ் 5 ரன்களோடு இருக்கிறார்கள்.
சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் நாம் வெளிப்புறமாக அந்த மைதானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எய்ம்ஸ் அண்ட் மெக்லானின் இருவருமாக இணைந்து பத்து பந்துகளில் 8 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். இஸ்மாயில் மீண்டும் இறக்கிவிடப்படுகிறார். பந்து வீச அவருடைய 3வது ஓவரை வீசியிருக்கிறார் இஸ்மாயில். ஷப்னம் இஸ்மாயில் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விக்கெட் 100 விக்கெட்டுகளை பெறுவதற்கு இன்னும் ஒரு விக்கெட் அவருக்கு தேவை. அந்த நிலையில் அவர் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அடுத்த பந்து இஸ்மாயில். அருமையான ஒரு பந்து. இந்த முறையும் கூட விக்கெட் வீழ்த்தப்படவில்லை. 2.5 ஓவர்ஸ். இதுவரை ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறார். 4 டாட் பால். மெக்லானிங் நிச்சயமாக அந்த பந்தை ஆச்சரியத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார். 80 ரன்கள், 4 விக்கெட் இழப்பு. 12.5 ஓவர்ஸ் தான். லாஸ்ட் பால் வைட். வைட் பால் வீசியிருக்கிறார் இஸ்மாயில். அடுத்த பந்து, கடைசி பந்து. ஓவர் இடைவெளியில் இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். எஸ்டிவி தமிழ் சேனல், இணைந்திருங்கள்.
தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்பொழுது சென்று கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா விளையாடி கொண்டிருக்கிற அந்த போட்டியினுடைய அரையிறுதி போட்டி. இதில் அருமையான ஒரு ஷாட் இந்த முறை, ஆனால் நேரடியாக விக்கெட் கீப்பரிடம். ஒரு ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. ஆஸ்திரேலியா அதிக ரன்களை எதிர்பார்த்து வந்திருந்த நிலையில் தற்போது அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்ந்தது. 4 விக்கெட் இதுவரை வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மெக்லானிங் 27 ரன்கள், டச்வெல் ஹெய்ன்ஸ் 9 ரன்களோடு இருக்கிறார்கள். அயபோங்கா, காக்கா, மலாபா தற்போது பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். அயபோங்கா, காக்கா மற்றும் மலாபா இருவரும் அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அருமையான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட். மெக்லானிங் சூப்பர் ஷாட், 4 runs. ஆஸ்திரேலியா 94 ரன்கள், 4 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சரியாக 5 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. 15 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 5 ஓவரில் நிச்சயமாக எத்தனை ரன்கள் எடுப்பார்கள் என்பதை பொறுத்து தென்னாப்பிரிக்கா அதை அவர்களால் பெற முடியுமா என்று பார்க்க வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் 5 ஓவர் மீதம் இருக்கிறது. சரியாக 130 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கும் மேல் இவர்கள் இருவரும் எத்தனை ரன்கள் அடிப்பார்கள் தெரியவில்லை. இருவரும் அருமையான பேட்டர். ஆகவே மெக்லானிங், ஹெய்ன்ஸ் இருவருமே பார்ட்னர்ஷிப்பாக 23 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த பார்ட்னர்ஷிப் நிச்சயமாக அதிக ரன்களை பெறும் என்று எதிர்பார்க்கலாம். 120 130 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொன்னது போலவே அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேப்டன் மிகச்சிறப்பாக ட்ரயான் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிற்கான அடுத்த பந்து இதையும் அடித்து ஆடியிருக்கிறார். 4 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பா இல்லை. கிளர்க் அங்கே ஃபீல்டிங் செய்திருக்கிறார். 1 ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. லேனிங் ஸ்கோர்ஸ் ஏரியாஸ் திஸ் மூவ் டோர்னமெண்ட் என்று பார்க்கும்போது 24% லெக் சைடு, 24% ஆஃப் சைடாக மெக்லானிங் ரன்களை பெற்றிருக்கிறார். அடுத்த பந்து அழகாக அடித்தாடிருக்கிறார். நிச்சயமாக ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஆனால் அதையும் தடுத்து விட்டார்கள். 1 ரன் மட்டுமே வந்திருக்கிறது. 100 ரன்கள் ஆஸ்திரேலியாவிற்கு, 4 விக்கெட் இழப்பிற்கு. 15.4 ஓவர்ஸில் இன்னும் 4 ஓவர் மீதம் இருக்கிறது.
கடைசி 2 பந்துகள் இந்த 16வது ஓவரில். அடுத்து ஆடி இருக்கிறார் நிச்சயமாக கிளர்க் 2 ரன்கள் பெற்றுவிட்டார்கள். ரெச்சில் எய்ன்ஸ் எப்போதுமே 2 ரன்கள் பெறுவதிலே துல்லியமாக இருக்கிறார். 2வது ரன்னையும் பெற்றுவிட்டார். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அவரிடத்தில். நூற்று ரன்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு 16 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 4 ரன்கள் 4 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. மெக்லானிங் ரிச்சுவல் எய்ன்ஸோடு இணைந்து விளையாடி கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியா முதல் 50 ரன் பந்துகளில் 39 ரன்களும் 2வது 50 பந்துகளில் 55 ரன்களும் பெற்றிருக்கிறார்கள். கிளர்க் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். 16 ரன்கள் கொடுத்திருக்கிறார். கடைசி ஓவர் கிளர்க்கினுடைய கடைசி ஓவர். கிளர்க் தற்போது 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். 16 ரன்கள். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து பவுல், மீண்டும் ஒரு விக்கெட், அருமையான ஒரு விக்கெட். Clerk got another wicket here. It's a very fantastic bowling attack by Clerk. எய்ன்ஸ் அருமையாக அவுட் ஆஃப் பவுலிங் திரும்பியிருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கா மிகச்சிறப்பான விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக Clerk என்று அத்துணை சிறப்பு மிக்க ஒரு பந்து வீச்சு. ஆரம்பம் முதலே அத்தனை எளிதாக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருந்தார். தற்போது இன்னொரு விக்கெட். ரெச்சல் ஹைன்ஸ் 17 ரன்கள் 18 பந்துகளிலே Clerkனுடைய பந்து வீச்சிலே அவுட் ஆகி கிளீன் போல்ட் அவுட் ஆகி பவுலிங் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அலெக்ஸ் கேரி போன்ற அடுத்த பேட்டர் கேரி வந்திருக்கிறார். தற்போது ஆஸ்திரேலியா இன்னும் அதிக ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் இது 17வது ஓவராக முடிந்துவிடும். அதற்கு அடுத்து 2 ஓவர் மற்றும் 3 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கும். பார்க்கலாம். மெக்லானிங் கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியா மட்டும் தனித்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஆரம்பம் முதலிருந்து 1 டவுன் பேட்ஸ்மேனாக களமிறங்கியவர் தொடர்ந்து இதுவரை இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மற்ற எந்த பேட்டராலும் அங்கே இருக்க முடியவில்லை. நிக்கேரி 26 வயது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நிக்கேரி தொடர்ந்து விளையாட வந்திருக்கிறார். புதிய பேட்டராக 6 ரன்கள் மட்டுமே இதுவரை பெற்றிருக்கிறார். 5 அவருடைய அதிகபட்சம். ஸ்ட்ரைக் ரேட் 150 இருக்கிறது. 2 போட்டிகள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நிக்கேரி பெரிய அளவில் ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு இல்லை என்பது நாம் தெரிகிறது. மெக்லானிங் தவிர்த்து வேறு யாரும் இங்கு அடுத்து வரக்கூடியவர்கள் ரன்களை பெறமாட்டார்கள் என்பது தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான ஒரு விக்கெட். சூப்பர் பவுலிங் அட்டாக். ரேச்சுவல் ஹைன்ஸ் அவுட் ஆகி பவுலிங் திரும்பியிருக்கிறார். அடுத்த பந்து இன்னும் 4 பந்து அவரிடத்தில் இருக்கிறது. வாவ், மீண்டும் ஒரு ஃபீல்டிங் இம்பேக்ட். ரெண்டு விக்கெட் பவுல்ட் ஆக வீசப்பட்ட பந்து. அருமையான பந்து வீச்சு. ஸ்லாட்லே ஒன்று, லென்த்தில் 2. இந்த 3 பந்துகளும் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு அவுட் கேட்கப்படுகிறது.
ரெவ்யூ சென்றிருக்கிறது. மெக்லானிங்க்கு LBW கேட்டிருக்கிறார்கள், கொடுக்கப்படவில்லை. பேட் அண்ட் பேட். பேட் அண்ட் பேட், அதனால் அவுட் இல்லை. மெக்லானிங் தொடர்ந்து பார்க்கலாம். ரெவ்யூ விரயமாகிவிட்டது. கடைசி பந்து இருக்கிறது. மெக்லானிங் 35 ரன்கள், நிக்கேரி 1 ரன். கடைசி பந்தை வீசியிருக்கிறார். நிக்கேரிக்கு மீண்டும் விக்கெட் வீழ்த்தப்படுமா என்று பார்க்கலாம். 3 விக்கெட் இதுவரை வீழ்த்திருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெற முடிந்தது. ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 17 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 3 for 19. அருமையான பந்து வீச்சு கிளர்க். Wide ball. 107 for the loss of 5 wickets. 134. இதுவரை 107 ரன்கள், 5 விக்கெட். தொடர்ந்து பார்க்கிறோம். மெக்லானிங் மட்டுமே இங்கே ஆஸ்திரேலியாவுக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அனைத்து பேட்டர்களும் வந்த வேகத்திலேயே சென்று கொண்டிருந்தார்கள். இன்று பெரிய அளவிலே ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் சோபிக்கவில்லை என்பதுதான் தெரிகிறது. மீண்டும் LBW கேட்கப்படுமா? இல்லை. தற்போது அயபோங்கா காக்கா மீண்டும் பந்து வீச வந்திருக்கிறார். ஒரு ஓவரில் 12 ரன்கள் கொடுத்திருக்கிறார். இன்னும் அவருக்கு 3 ஓவர் மீதம் இருக்கிறது. மன்னிக்க வேண்டும், 2 ஓவரில் 12 ரன்கள், இன்னும் 2 ஓவர் மீதம் இருக்கிறது. ஒரு ஓவர் தற்போது போட்டுக்கொண்டிருக்கிறார். இது முடிந்து இன்னும் ஒரு ஓவர் அவருக்கு இருக்கிறது. ஆக இன்னும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்படும் என்று எதிர்பார்க்கலாம். 5 விக்கெட் இதுவரை. 108 for the loss of 5 wickets now. ஒரு ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து STV தமிழ் சேனலை பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியாவோடு இணைந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி நேரலை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து அழகாக பின்புறமாக அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள். நிச்சயமாக அங்கே வாய்ப்பில்லை தடுப்பதற்கு. 4 ரன்கள். நூற்று 14 ரன்கள்.
ஃபுல் டாஸ் அருமையாக அடித்திருக்கிறார். மீண்டும் 4 ரன்கள். மெக்லானிங் 40 ரன்கள் இதுவரை. மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு வைட். அயபோங்கா காக்கா தற்போது சரியான அளவில் பந்து வீச முடியவில்லை. இந்த ஓவர் பொறுத்தவரை அதிகமாக ரன்கள் 6 ரன்கள் 3-4 வைட். அருமையான ஒரு ஷாட், 4 ரன்கள். மீண்டும் $123 for the loss of 5 wickets. 18 overs so far. மெக்லானிங் 44 ரன்கள், கேரி 3 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். இன்றைய போட்டியில் அதிகமாக மெக்லானிங் தவிர்த்து வேறு யாரும் ரன்கள் பெறவில்லை. 40 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். சிட்னி ஹார்பர் பிரிட்ஜிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கான விளம்பர பலகை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்மாயில் அடுத்த ஓவரை வீசியிருக்கிறார். அருமையான ஒரு ஷாட், பின்புறமாக பந்து பேட்டில் படாமல் பின்புறமாக சென்று விட்டது. இஸ்மாயில் அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். மீண்டும் ஒரு ஷாட், ஆனால் இந்த முறை அங்கே ஃபீல்டர் இருப்பதனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. இந்த ஓவர் நிறுத்திவிட்டால் கடைசி ஓவராக இன்னும் 1 ஓவர் மட்டுமே இருக்கும். 130 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் அதற்கும் அதிகமாக ரன்களை பெற்று விடுவார்கள். அடுத்த பந்து இஸ்மாயில், டாட் பால். இன்னும் 3 பந்து இருக்கிறது. இரண்டு ரன்கள் வந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 126 ரன்கள், 5 விக்கெட், 18.5 ஓவர், 18.4 ஓவர் இதுவரை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிபி தமிழ் சேனல். மெக்லானிங் 44, நிக்காரி 4 ரன்கள், ஆஸ்திரேலியா 126க்கு 5 விக்கெட். இந்த முறை பந்து மேலே எழும்பி சென்று விட்டது. நிச்சயமாக
இந்த ஓவரில் 3 ரன்கள் மட்டுமே, ஒரு லெக் பையில் 2 ரன்கள், 5 ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி ஓவர் 128 ரன்கள், இன்னும் 5 விக்கெட் மீதம் இருக்கிறது. ஆஸ்திரேலியா கடைசி ஓவரில் எத்தனை ரன்கள் பெறுவார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த முறை அவர்கள் எதிர்பார்த்ததை போன்ற அதிக ரன்கள் அடிக்க முடியவில்லை. 150லிருந்து 200 ரன்கள் நிச்சயமாக எடுக்கலாம் என்ற நிகழ்வு அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கவில்லை. 34 ரன்கள் ஹீலி, லேனிங் 44 ரன்களோடு தொடர்ந்து இங்கே பார்க்கிறோம். 128 ரன்கள், 5 விக்கெட் என்ற நிலையில் மெக்லானிங் 45 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். அயபோங்கா காக்கா தன்னுடைய கடைசி ஓவரை வீசியிருக்கிறார். முதல் பந்து 1 ரன் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த இன்னிங்ஸினுடைய கடைசி ஓவர் அயபோங்கா காக்கா. மெக்லானிங் 45 ரன்கள், இன்னும் 5 ரன்கள் எடுத்தால் அரை சதம் காணலாம் நிச்சயமாக. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து நேரடியாக ஃபீல்டரிடம், மீண்டும் ஒரு டாட் பால். ஓ, அருமையான ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஆனால் விக்கெட் கீப்பர் அந்த பந்தை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் திரும்புவதற்குள் பேட்டர் அழகாக உள்ளே நுழைந்து விட்டார். ஆகவே வாய்ப்பு இல்லை. அருமையான ஒரு பந்து வீச்சு. மீண்டும் 19.3 ஓவர், 130 ரன்கள். இன்னும் 3 பந்துகள் மட்டுமே வீசப்பட வேண்டும். நிக்கேரி அத்தனை சிறப்போடு ஆட முடியாது. பந்து நேரடியாக பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம். ஆகவே அடுத்த பந்து இந்த முறை அடித்து ஆடியிருக்கிறார். ஆனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. கடைசி 2 பந்துகள் எத்தனை ரன் வரும் பார்க்கலாம். 131 ரன்கள், 46 ரன்களோடு மெக்லானிங் கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியா. 19.4 ஓவர், சரியாக 2 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. மன்னிக்க வேண்டும், 2 பந்துகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. சரியாக அயபோங்கா காக்கா 3 ரன்கள் இதுவரை கொடுத்திருக்கிறார். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மீண்டும் 2 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 ரன்கள் பெற்றுவிட்டார்கள். 133 கடைசி பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார் மெக்லானிங். 48 ரன்களோடு மெக்லானிங் 1 ரன்னை பெறுவாரா, 5 ரன்களை பெறுவாரா, அரை சதம் பெறுவாரா என்பதெல்லாம் கடைசி பந்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த முறை அடித்து ஆடியிருக்கிறார். நாற்பத்தி 9 ரன்களோடு மெக்லானிங். ஹேரி 7 ரன்கள். மொத்தமாக 135 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். 134 ரன்கள் அரையிறுதிப் போட்டிக்கான வெற்றி பெறுவதற்கு தென்னாப்பிரிக்காவிற்கு 135 ரன்கள் தேவை. நிச்சயமாக அதை வெற்றி பெறுவார்களா என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து இங்கே அதிகப்படியான ரன்கள் எடுக்க முடியவில்லை. மெக்லானிங் தவிர்த்து வேறு யாரும் 40 ரன்களை கடக்கவில்லை.
135 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் இலக்கோடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணிக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இணைந்திருங்கள். இது STB தமிழ் சேனல்.
மீண்டும் இணைகிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். சவுத் ஆப்பிரிக்கா நீட் 98 ரன்கள் 76 பந்துகளிலே டிஎல் மெத்தட் டக்வர்ஸ் லூயிஸ் மெத்தடிலே 76 பந்திலே 98 ரன்கள் தர வேண்டும். இதுதான் தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. ஆகவே கடினமான இலக்கை நோக்கி தற்பொழுது தென்னாப்பிரிக்க அணி தொடர இருக்கிறார்கள். 75 பந்துகள் என்று சொன்னால் நிச்சயமாக 10 ஓவர் 12 ஓவர் மேட்சாக மாறியிருக்கிறது. தொண்ணூற்றி 6 ரன்கள் பெற வேண்டும், இது இலக்கு. ஆனால் என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் அட் 2 runs. அருமையான ஸ்ட்ராக், சூப்பர் ஷாட், 4 ரன்கள். லெஸ்லி அண்ட் நீக்கர் கேப்டன் Dane Niekerk அருமையான ஒரு லெக் ஷாட், ஸ்கொயர் லெக், அருமையாக ஒரு ஷாட், 4 ரன்கள். ஆறு ரன்கள் தென்னாப்பிரிக்க அணி. முதல் ஓவர் முடிந்திருக்கிறது. ஓவருக்கு 6 ரன்கள் என்ற நிகழ்வில் தொடர்ந்து இருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா விளையாடக்கூடிய அரையிறுதி போட்டியில், இரண்டாவது அரையிறுதி போட்டியில் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 75 பந்துகளில் 98 ரன்கள் பெற வேண்டும் என்பது இலக்கு. தற்போது 92 ரன்கள் தேவை. Jonathan into the attack now for Australia. Slow left arm bowler, 27 வயதாகக்கூடிய ஜெஸ் ஜோனாசன் அடுத்த பந்து வீச்சை தொடர இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், அடுத்த பந்து வீச்சு தொடர்கிறது. ஆஸ்திரேலியாவின் அனைத்து ஃபீல்டர்களும் மிகவும் உயர் நிலையிலே அலர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு ரன்னையும் அதிகமாக கொடுக்கக்கூடாது என்பது டார்கெட். 98 ரன்கள் 13 ஓவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓவரில் 70, இன்னும் 70 பந்துகள் மட்டுமே இருக்கிறது. 70 பந்தில் 91 ரன்கள் பெற வேண்டும். மிக அருமையான ஒரு டார்கெட் என்று சொல்லலாம். தென்னாப்பிரிக்கா அதை ஈடு செய்யுமா என்று பார்க்கலாம். லெஸ்லி மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர், நீக்கர்க்கும் கூட. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். லெஸ்லி 6 ரன்கள், நீக்கர்க் 2 ரன்கள். அருமையான ஒரு ஷாட், ஆனால் ரன் எதுவும் இல்லை. அறுபத்தி 7 பந்துகளில் 90 ரன்கள் பெற வேண்டும். அருமையான ஒரு ஷாட், மீண்டும் ஒரு ஃபீல்டிங். அருமையாக ரன் எடுக்கவே முடியவில்லை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். ஆஸ்திரேலியா துணை சிறப்புமிக்க ஒரு பந்து வீச்சை தேர்ந்தெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஓவர் 3 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா கடுமையான ஒரு அழுத்தத்திலே 66 பந்துகளில் 89 ரன்கள் தேவை. லெஸ்லி
வேன் நீக்கர் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்து எத்தனை ரன்களை பெறுவார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மிகவும் விறுவிறுப்பாக செல்ல வேண்டிய இந்த போட்டியாக மாறி இருக்கிறது. இப்பொழுது 13 ஓவர்களில் நிச்சயமாக இவர்கள் மழையின் காரணமாக போட்டியுடைய ஓவர் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது நீங்கள் பார்க்கலாம், இங்கே அருமையான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட், 6 runs, sweep shot from the captain, a fantastic shot it is, 6 runs. Fantastic mid wicket 6, super shot. அருமையான ஒரு நிகழ்வு. 65 பந்துகளில் 83 ரன்கள் பெற வேண்டும். அடுத்த பந்து மெலினிக்ஸ் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்காக ஷாட், சூப்பர் ஷாட், ஃபேண்டாஸ்டிக் ஷாட். லெஸ்லி got 4 runs here. All the fielders are in the circle. ஆகவே ரன்கள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுவரை 10 ரன்கள் இந்த ஓவரில் மட்டும். 62 பந்துகளில் 78 ரன்கள். 4 ஓவர் பவர் பிளே. அவுட். Lizelle out. Fantastic catch at the deep. Ashlesh Garner மிக விரைவாக ஓடி சென்று அந்த பந்தை கேட்ச் பிடித்து விட்டார். லிசாலி 10 ரன்கள் 10 பந்துகளில் சந்தித்து முதல் விக்கெட்டை தென்னாப்பிரிக்க அணி இழந்திருக்கிறார்கள். இன்னும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்க போவதில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய Sune Luus, the captain, one day captain of South Africa, Sune Luus is at the crease now. பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அருமையான ஒரு ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா முதல் விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறது. 3வது ஓவருக்குள்ளேயே ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது அடுத்த பந்து நேரடியாக ஃபீல்டரிடம். நோ ரன்ஸ். Sune Luus கேப்டனோடு டேனே நீக்கர்கோடு இணைந்திருக்கிறார். அடுத்த பந்து வீச்சு இந்த ஓவரில் மட்டும் 11 ரன்கள் வந்திருக்கிறது. ஒரு விக்கெட், 2 டாட் பால். மெலினிக்ஸ், the new bowler for Australia in this match. Sune Luus is at the crease now, the captain of one day. Shoot next batsman. Well fielded, super fielding there. பெத் முனி அருமையான ஒரு ஃபீல்டிங் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
லெக் சைடிலே திசை திருப்பி விட்டுவிட்டு ஒரு ரன் பெற்றுவிட்டார் சுனி லூஸ். டேனி வேன் நீக்கர்க் அதிகமாக பந்துகளை அடித்தாடக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவார் என்று தெரிகிறது. 58 பந்துகளில் 77 ரன்கள் தேவை. ஆஸ்திரேலியா மிக அழுத்தமான பந்து வீச்சோடு கடுமையான ஃபீல்டிங் இம்பேக்டையும் கிரியேட் செய்வார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அதையெல்லாம் எதிர்கொள்ள கேப்டன் தயாராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டன். ஆனாலும் அடுத்தடுத்த பந்துகள் நேரடியாக ஃபீல்டர் இடத்திலே செல்வதனால் கேப்டன் அதற்கான நிகழ்வோடு சரியான பந்துகளுக்காக காத்திருக்கிறார். சூப்பர் ஷாட், மீண்டும் அருமையான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட். ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு, 2 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு, 2 ரன் எடுத்து விட்டார்கள். ஆகவே 56 பந்துகளில் 70 ரன்களுக்கு மேல் பெற வேண்டி இருக்கிறது. இது போன்ற ஷிஃப்ட் ஓவர் டு தி டாப் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் for 2 runs this time, straight to the fielder. அருமையான அங்கே நாம் பார்க்கிறோம் ஆஸ்திரேலியாவிற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அங்கே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்டேடியத்தில் நாம் பார்க்கிறோம். Ball! What a fantastic wicket it is. South Africa captain gone. சற்று நிதானமாக அடித்தாட முயற்சித்தார். அதற்குள் பந்து உள்ளே புகுந்து ஸ்டம்பை தகர்த்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்கட்னுடைய பந்து வீச்சு மிகச்சிறப்பு என்று சொல்ல வேண்டும். அருமையான விக்கெட் வீழ்த்தி இருக்கிறது. மீண்டும் டேனி வேன் நீக்கர்க் அவுட் ஃபார் 12 runs. டேனி வேன் நீக்கர்க் அவுட் ஆகியிருக்கிறார் 12 ரன்களுக்கு. இஸ் அவுட் ஃபார் 12 runs. It's very difficult to get runs in few balls. It's 50 plus balls are there and required is almost 70 plus runs. Even though Sune Luus is there at the crease and Preez, the next batsman into the crease. South Africa, Preez. Mignon, Preez. கிமென்ஸ் தற்பொழுது டெலிசா கிமென்ஸ் பந்து வீசியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர். 5வது ஓவர் போய்கொண்டிருக்கிறது தற்பொழுது. சுனி லூஸ் அதை எதிர்கொண்டிருக்கிறார். அருமையாக ஒரு ஷாட், ஆனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. சுனி லூஸ் இன்னும் களத்தில் இருக்கிறார். ஆகவே இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அருமையான பந்து வீச்சு. கேப்டன் கோன். சூப்பர் ஃபீல்டிங் தேர். அருமையான ஃபீல்டிங். ஆஸ்திரேலியா 52 பந்துகளில் 74 ரன்கள் வேண்டும். 52 பந்துகள் 74 ரன்கள். நான்கு ஓவர் முடிவடைந்திருக்கிறது. பவர் பிளே முடிவடைந்து விட்டது. ஆஸ்திரேலியா அடுத்தடுத்த பந்து வீச்சின் காரணமாக மிக அழுத்தமான ஒரு சூழலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்வை எல்லாம் தகர்த்தெறிவார்களா தென்னாப்பிரிக்க அணி பார்க்க வேண்டும். சுனி லூஸ், Preez இன்னும் களத்தில் இருக்கிறார்கள்.
ஆஸ்திரேலியாவின் மற்ற ஃபீல்டர்கள் அங்கே இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு ஷாட், yet another catch, இன்னொரு விக்கெட். தற்பொழுது ஆஸ்திரேலியா இந்த முறை Preez is also out. மெக்லானிங் அந்த கேட்சை அருமையாக கவர் ஃபீல்டராக இருந்து கொண்டு அதை அருமையாக அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். மீண்டும் ஒரு அருமையான ஒரு கேட்ச் மெக்லானிங். மூன்று விக்கெட். தற்பொழுது மிக்ஞான் Preez டக் அவுட் ஆக பவுலின் திரும்பியிருக்கிறார். புதிய பேட்ஸ்மேன் இன்டு த crease. தென்னாப்பிரிக்கா அடுத்தடுத்த சவுத் ஆப்பிரிக்காவிற்கு அடுத்த பேட்டராக தற்போது Wolvaardt மிகச்சிறப்பாக விளையாடியவர். அவரும் கூட சூப்பர் ஷாட். 2 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். Wolvaardt மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 3 விக்கெட், 26 ரன்கள், 3 விக்கெட், 48 பந்துகளில் 72 ரன்கள் வேண்டும். இதுதான் தற்போதைய நிகழ்வை. மெக்லானிங் அருமையான ஒரு கேட்ச் பிடித்ததோடு 49 ரன்களையும் பெற்றிருந்தார் மெக்லானிங். லூஸோடு Wolvaardt இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து ரன்கள் வருமா என்பதை பார்க்கலாம். மொலேனிக்ஸ் மீண்டும் பந்து வீச இருக்கிறார். லூஸ் Wolvaardt 68% ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கும் 32% தென்னாப்பிரிக்கா வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாறுமா என்பதை பார்க்கலாம். அருமையான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கிறார். 2 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு. 2 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த பந்து லூஸ் 4 ரன்கள், Wolvaardt 2 ரன்கள். இந்த முறை அழகாக ஒரு ஸ்கொயர் லெக் ஷாட். ஆனால் ஒரு ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. இன்னும் அதிக ரன்கள் தேவை. ஒரு ஓவருக்கு 44 பந்துகள், 69 ரன்கள் தேவை. லூஸ் Wolvaardt ஃப்ரீ ஹீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நோ பால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோ பால் ஆக இருக்கிறது. இப்பொழுது ஃப்ரீ ஹீட். தற்போது Wolvaardt அதை அடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம்.
அடுத்த பந்து ஒரு ரன் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். நோ பாலை சரியாக உபயோகப்படுத்தவும் இல்லை. .35 required run rate. லூஸ் அடுத்த பந்து எதிர்கொண்டிருக்கிறார். ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 7 ஓவர் மட்டுமே இருக்கிறது. ஆஃப் த வே கான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STB தமிழ் சேனல். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக இங்கே அதிக ரன்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் பார்க்கிறோம். wolvaardt தொடர்ந்து அடுத்த பந்தை சந்திக்கிறார். அருமையான ஒரு ஷாட். ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. நாற்பது பந்துகளில் 65 ரன்கள் பெற வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். அதற்குள் 3 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். பார்க்கிறோம். அடுத்த பந்து கேரி பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். முப்பத்தி 9 பந்துகளில் 65 ரன்கள் பெற வேண்டும். அடுத்தடுத்த ரன்கள் கடினமாகவே இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவிற்கு ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு அங்கு இல்லை. wolvaardt பந்து அடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் ரன்கள் வரவில்லை. 4 ரன்கள் மட்டுமே அந்த ஓவரில் வந்திருக்கிறது. அருமையான பந்து வீச்சு என்பதை நாம் சொல்ல வேண்டும். 36 பந்துகளில் 63 ரன்கள். 30 ரன்கள் 1s and 2s எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட இடையிடையே ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இவர்கள் நிதானமாக
அதை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் பார்க்கிறோம். ட்ரிக்கி ஷாட் நிச்சயமாக தேவை, 1s and 2s பெறுவதற்காக. அதனைத் தொடர்ந்து இவர்கள் அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பை தேட வேண்டும். இல்லை என்றால் கடினமான ஒரு சூழலை இவர்கள் தொடர வேண்டியிருக்கும் என்று தெரிகிறது. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். 4 ரன்கள். சுனில் லூஸ் ஃபர்ஸ்ட் 4. After a long time, this is a first 4, first boundary for ஜனாசன் உடைய பந்து வீச்சு. அழகாக அடித்தாடி இருக்கிறார். ஸ்ட்ரைட் டிரைவ், 4 runs for சவுத் ஆப்பிரிக்கா. இந்த முறை லெஃப்ட் சைடில் சுனில் லூஸ் 12 ரன்கள், வுல்வார்ட்டை 5 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இது போன்ற ஒரு 4 ரன்கள் வந்தாலும் கூட தென்னாப்பிரிக்க அணி நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வுல்வார்ட்டி அனைத்து புறமாக அடிக்க முயற்சிகள் மேற்கொள்கிறார். ஆனால் பந்து செல்லவே இல்லை. இந்த முறை தூக்கி எடுத்திருக்கிறார். 6 run. Wolvaardt, what a fantastic shot it is. 6 runs. நாற்பத்தி 7 ரன்கள். இன்னும் இருப்பது 5 ஓவர். 5 ஓவரில் அவர்கள் பெற வேண்டிய ரன்கள் 10.20 ஒரு ஓவருக்கு வேண்டும். ஆகவே அந்த ரன்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். வுல்வார்ட்டி அருமையான ஒரு 6 ரன்களை அடித்திருந்தார். ஸ்ட்ரைக் 6. சுனில் லூஸ், வுல்வார்ட் இருவரும் இணைந்து 23 ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொண்டு இருக்கிறார்கள். டயான், கலர்க், செட்டி, இஸ்மாயில், காக்கா, மலாபா என்று அடுத்தடுத்த பேட்டர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். அலிஸ்பெரி தென்னாப்பிரிக்காவினுடைய, மன்னிக்க வேண்டும், ஆஸ்திரேலியாவினுடைய பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர் அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பான ஒரு போட்டியாக சென்று கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெறுமா என்பதை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க வீரர்கள். அதுபோல ஆஸ்திரேலியாவினுடைய வீரர்களும் கூட. அடுத்த பந்து சுனில் லூஸ் இந்த முறை அருமையாக அடித்தாடி இருக்கிறார். ஆனால் 1 ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. சுனில் லூஸ் முயற்சி செய்கிறார், எந்த புறம் அடித்தால் ரன்கள் வரும் என்று. அடுத்தடுத்து வரக்கூடிய ரன்கள். கிமென்ஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தற்போது வுல்வார்ட் அங்கே அடுத்த பந்தை அடிக்க இருக்கிறார். தென்னாப்பிரிக்காவை சார்ந்த வுல்வார்ட் அருமையாக 6 ரன்களை அடித்தவர். அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதை பார்க்கலாம். ஒரு அருமையான ஃபீல்டிங். கிமென்ஸ் பந்து வீச்சு கடினமாக இருக்கிறது. நான்கு ரன்களை அடிப்பதெல்லாம் கடினமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மீண்டும் ஒரு அருமையான ஷாட் இந்த முறை. ஆனால் பின்புறமாக 2 ரன்கள் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு.
26 பந்துகளில் 48 ரன்கள் தேவை. 26 பந்துகளில் 48 ரன்கள் தேவை. வா, சுனிலோஸ் மீண்டும் ஒரு 4 ரன்கள். சுனிலோஸ் சூப்பர் ஷாட், 4 ரன். சிமென்ஸினுடைய அடுத்த பந்து. ஜெஸ் ஜானசன் அவுட் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருந்ததானால் அதில் கடன் சென்று விட்டது. 24 ரன்கள், 24 பந்துகள், 43 runs required, 24 balls. Wolvaardt, Luus getting runs there after 9th over gone. It's only 5 overs, 4 overs are there. 4 overs, 43 runs. Four overs, 43 required. Today Niekerk பந்து வீசியிருக்கிறார். அடுத்த பந்தை இருபத்தி 3 பந்துகள், 43 ரன்கள் தேவை. ஐம்பத்தைந்து ரன்கள், 3 விக்கெட் இழப்பு. அடுத்த பந்து சுனி லூஸ், 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே. wolvaardt அடுத்த பந்தை அடித்தாடுவாரா பார்க்கலாம். Niekerk அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார், அதை நாம் பார்க்கிறோம். லூஸ் பால் கிடைத்தால் மட்டுமே ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே. கடினமான ஒரு இலக்கு ஆஸ்திரேலியா முன்னேறிடும் என்று பார்க்கலாம். 63% ஆஸ்திரேலியாவிற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு ஷாட், வாவ், 4 ரன்ஸ். wolvaardt அருமையான 4 ரன்ஸ். கேரியினுடைய பந்து, 38 ரன்கள் தேவை 21 பந்துகளில். இன்னும் களத்தில் அருமையாக விளையாட இருக்கிறார்கள், பார்க்கலாம். wolvaardt இருபத்தி 1 பந்துகள், 38 ரன்கள். கடுமையான ஒரு போட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் அவர்கள் கடந்த முறை உலக கோப்பையில் கூட ஆண்களுக்கான உலக கோப்பை போட்டியில் ஒரு பந்தில் 21 ரன்கள் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் வந்தது. அதெல்லாம் கடந்து இவர்கள் மீண்டும் ஒரு 4 ரன்கள். வாவ், சூப்பர் ஷாட். 20 பந்துகளில் 34 ரன்கள். 20 பந்துகளில் 34 ரன்கள். வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஷாட். wolvaardt சூப்பர் ஷாட். 20 ரன்கள், 34 ரன்கள் 20 பந்துகளிலே தேவை என்ற நிகழ்வு. கடுமையான ஒரு சூழலோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க அணி. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றே ஆக வேண்டும். நிச்சயமாக அரையிறுதிக்கு மன்னிக்க வேண்டும். அரையிறுதியில் வெற்றி பெற்றால்தான் இறுதிப் போட்டியில் இந்தியாவோடு விளையாடுவதற்கான வாய்ப்பாக அமையுமானால் இங்கே ஆஸ்திரேலியா கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தென்னாப்பிரிக்காவும் கூட 64 ரன்கள் 3 விக்கெட். ஆனால் 9.4 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 3 ஓவர் 2 பந்துகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. சரியாக 20 பந்துகள், 34 ரன்கள் தேவை. ஆகவே இந்த இரு பேட்ஸ்மேன்களும் அதை நிறைவேற்றி வருவார்களா என்று பார்க்க. அடுத்த பந்து அடிக்கப்படுகிறது. ஃபுல் டாஸ் 2 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு. 2 ரன்கள் எடுத்து விட்டார்கள். wolvaardt மிகச்சிறப்பாக விளையாடி கொடுக்கிறார். 4, 8, 10, 11 ரன்கள் இந்த ஓவரில் இருந்து மட்டுமே வந்திருக்கிறது.
இன்னும் ட்ரயான் வர இருக்கிறார், கிளர்க் வர இருக்கிறார், செட்டி வர இருக்கிறார் அண்ட் இஸ்மாயில் வர இருக்கிறார். ஆகவே 9 அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்களாக வர இருக்கிறார்கள். அருமையான ஒரு ஷாட், ஆனால் ஷாட் டு தி பாயிண்ட் ஃபீல்டர் அண்ட் 18 ரன்கள், 18 பந்துகள் 32 ரன்கள் வேண்டும். 18 பந்துகள் 32 ரன்கள். wolvaardt, லூஸ் இருவரும் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்வார்கள் என்று தெரிகிறது. லூஸ், wolvaardt இருவரும் நேரெதிராக அடித்தாட முயற்சிக்கிறார்கள். அது ரன்களும் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 பந்துகள் 4 அல்லது 6 ரன்கள் அடித்தாலே நிச்சயமாக அவர்களால் வெற்றி இலக்கை எட்ட முடியும் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எத்தனை சிறப்புகளை கொடுக்கும் என்று பார்க்கலாம். லூஸ் அண்ட் wolvaardt இருவரும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். கிமென்ஸ் பந்து வீச வருகிறார். ஒரு ஓவரிலே 11 ரன்கள் கொடுத்திருக்கிறார். 2 ஓவரிலே 11 ரன்கள். வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். அவர் இன்று எத்தனை ரன்களை கொடுத்திருக்கிறார்? கிமென்ஸ் அடுத்ததாக பார்த்திருக்கிறோம். இங்கே அருமையாக ஃபீல்டிங் அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே நிச்சயமாக ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு. லூஸ் 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார். 17 பந்துகளில் 31 ரன்கள். 17 பந்துகளில் 31 ரன்கள் தேவை. wolvaardt இன்னும் களத்தில் இருக்கிறார். அடுத்த பந்து கிமென்ஸ், அடுத்த பந்து அடித்தாட இருக்கிறார். இரண்டு ரன்கள் ஓடிவிட்டார்கள். 16 பந்துகள், இன்னும் 29 ரன்கள். டாட் பால். அடுத்த பந்து இது போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே wolvaardt 14 பந்துகளில் 28 ரன்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வாய்ப்பு இருக்கிறது. 14 பந்துகளில் 28 ரன்கள். லூஸ் 14 பந்துகள் 28 ரன்கள். பதிமூன்று ரன்கள், 12 ரன்கள். 2 ஓவர் மட்டுமே இருக்கிறது. 27 ரன்கள் தர வேண்டும். 2 ஓவர் 27 ரன்கள் தர வேண்டும். மெக்லானிங் கெமின்ஸோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கெமின்ஸ் மிகவும் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். இருந்தாலும் இருவரும் இணைந்து அடுத்ததாக 5 ரன்கள் மட்டுமே இந்த ஓவரில் வந்திருக்கிறது. அடுத்த பந்து வீச்சு யாரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஸ்கவுட் பந்து வீச்சிருக்கிறார். 2 ஓவரிலே 9 ரன்கள் கொடுத்த ஸ்கவுட் மீண்டும்
ஓவரை வீசியிருக்கிறார். இவரும் கூட அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். தொடர்ந்து பார்க்கலாம். லூஸ் இந்த ஓவரிலே ஒல்வாட்டியோடு இணைந்து 27 ரன்களுக்கு 15 ரன்கள் அல்லது 20 ரன்களை பெற்றிருந்தாலும் கூட சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அங்கே அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக 27 ரன்களில் குறைந்தபட்சம் 20 ரன்களையாவது இங்கே பெற்றிருக்க வேண்டும். 15 ரன்களையாவது பெற வேண்டும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். அலிஸ்பெரி அங்கே பார்க்கிறோம். அடுத்த பந்து இங்கே லூஸ் அங்கே அடுத்திருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக அவுட். விக்கெட் கான். லூஸ் கான். Yet another wicket. Luz gone. அடுத்த பேட்டராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அனுபவம் வாய்ந்த சிறப்பான பேட்டர் வந்திருக்கிறார். அவரும் கூட அதிக ரன்களை பெறுவார் என்று எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். wolvaardt அடிக்க இருக்கிறார் அடுத்த பந்து. Tryon வந்திருக்கிறார் புதிய பேட்டர். இருபத்தைந்து ரன்கள் வேண்டும் 8 பந்துகளிலே. ஏழு பந்துகளில் 25 ரன்கள். அடுத்த பந்து 7 பந்துகளில் 25 ரன்கள். இந்த முறை அச்சோ வாட்டர் ஷாட், ஃபேண்டாஸ்டிக் 6 ரன்ஸ். Wow. Wolvaardt 6 runs. பத்தொன்பது ரன்கள் இன்னும் வேண்டும். Last over, 90 runs required. Just Janasan, fantastic ball.
Get another wicket here. Tryon is out. Five wickets gone. So Tryon out and remaining 5 balls there. In that 5 balls required, Klerk, the new batter, into the crease. ஐந்து பந்துகள். Klerk அங்கே களத்தில் இருக்கிறார், பார்க்கலாம். Yes, Jonathan. Wow, boundary. Super shot. Wolvaardt, 39. Four balls, 15 runs required. Wolvaardt. 4 balls, 15 runs. South Africa. Three runs, 15 runs. 3 balls, 13 runs. ஒரு பால் 8 ரன்கள் பெற வேண்டும். Australia won the semi-final, so they are moving to the final here. So it's very fantastic.
இந்தியா ஆஸ்திரேலியாவோடு விளையாட இருக்கிறார்கள். அடுத்த போட்டி நாம் பார்க்க இருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்கா பல்வேறு முன்னிலையில் வந்தும் கூட பல போட்டிகளில் பல ரன்களில் அவர்களால் முன்னேறி செல்ல முடியாமல் மிக குறைந்த ரன்கள் வித்தியாசத்திலே Australia winning by 5 runs, and it seems to be ஆஸ்திரேலியா 5 ரன்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது it's India versus Australia final. Semi-final 2, Australia won by 5 runs. Final on 8th March, it's India versus Australia.
தொடர்ந்து பார்க்கலாம். இதோடு இந்த நேரலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வேறொரு போட்டியோடு நாம் இணையிருப்போம். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள். இன்றைய போட்டி இத்துடன் நிறைவேறுகிறது. இறுதிப் போட்டியிலே ஐசிசி T20 உலகக்கோப்பை பெண்களுக்கான உலகக்கோப்பை போட்டியிலே இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள இருக்கிறது. பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதுவரை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவர்களுக்கும் எஸ்டிவி தமிழ் குழு சார்பாக அன்பு நன்றி வணக்கம். மீண்டும் வேறொரு பதிவில் நாளை நாம் இணைய இருக்கிறோம். அதுவரை அனைவருக்கும் அன்பு நன்றி வணக்கம். ஜெய் ஹிந்த். Thank you from all of you here. We thank you everyone for who are all viewing this match and who are all subscribed this match. Thank you each and every one of you, and we will be meeting you on another live tomorrow. Will stay tuned to STV Sports Channel. Don't forget to subscribe STV Sports Channel as well, STV Tamil Channel as well. Don't forget to recommend the same to your friends and family, and as well also requesting to press the notification symbol too, so that you will get all the notifications then and there. With that you will watch all those programs from time to time. Thank you one and again. Thank you.